திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. இந்த விவாதம் குறித்து ஒரு கேள்வியை மக்கள் முன் நாம் வைத்திருந்தோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், குறுஞ்செய்திகள் வாயிலாக ஆயிரக்கணக்கான நேயர்கள் அதற்கு பதிலளித்திருக்கின்றனர். அதன் முடிவுகளை பார்க்கலாம். கேள்வி: காங்கிரஸ் மீதான கருணாநிதியின் தொடர் விமர்சனத்திற்கு காரணம் என்ன? கொள்கை முடிவே காரணம் என்று 18% பேரும், இது தேர்தல் வியூகம் என்று 82% பேரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். விவாதத்தை நாம் தொடரலாம். ரங்கராஜன், திமுக காங்கிரஸ் இரண்டையும் சேர்த்து வைத்து முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். நாளை நமதே 40 நமதே என்று முழங்கும் அந்த அதிமுகவோடு இன்றைய முதல்வரே நாளைய பிரதமர் என்று அந்த கட்சியினர் எல்லாம் முழங்குகின்ற இந்த நேரத்தில் எந்த முகாந்திரத்தில் இருவரும் கூட்டு சேருவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்கிறீர்கள்? இல்லை, இது போல ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. முற்றிலும் முரண்பாடாக இருந்த திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்கள். முற்றிலும் முரண்பாடாக இருந்த வேறு சில கட்சிகளும் சேர்ந்திருக்கிறார்கள். அது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. அது என் நேரத்திலும் அது ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்து சென்று விடலாம். ஏன்னா மக்களுக்கும் மறதி குறைவு. 10 ஆண்டுகள் முன்னால் நடந்தது என்ன, 20 ஆண்டுகள் முன்னால் நடந்தது என்ன என்பதை அலசி பார்க்கின்ற அளவிற்கு மக்களும் சரிவர அதை கவனிப்பது கிடையாது. அந்த நேரத்துக்கு இந்த கூட்டணி சரியாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி நாம் வீல் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் ஒரு கணக்காக இருக்குது. ஏன்னா தேர்தல் களம் அப்படி இருக்கிறது. யார் நிரந்தர பகையாளிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று தான் பார்த்துருக்கோம். எல்லா கட்சியும் எல்லாரோடையும் கூட்டணி செய்திருக்கு. அதான் சொன்ன, காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சேரல கூட்டணி. மற்ற எல்லா விதமான ஃபார்முலேஷன், காம்பினேஷன், பர்மிட்டேஷன் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் என்ன காரணத்தை சொல்லி போகிறார்கள் என்பது தான் புதுசாக இருக்குமே தவிர இதெல்லாம் பழங்கஞ்சி தான். இந்த தேர்தல் வியூகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 99 பாஜகவுடன் திமுக இருந்தது. அப்போ வேறு காங்கிரஸோட கூட்டணி இருந்தது அதிமுக. 2001 வேறு கூட்டணி, 2004 வேறு கூட்டணி. 2004 மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மேலே கடுமையான குற்றச்சாட்டு சொல்லி திமுக, மதிமுக, பாமகலாம் வெளியே வந்து காங்கிரஸோடு சேர்ந்தார்கள். 2004 வந்து கவனிக்கணும். அது வாஜ்பாய் தலைமையில் இருக்கிற கூட்டணியிலேருந்து வெளியே வந்து, வாஜ்பாய் நல்லவர் என்று சொன்னாலும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தான் வேறு மாற்று கூட்டணி அமைத்தார்கள். ஆகவே இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு தேர்தல் யுத்தி ஒன்று தேவை. எதை வைத்துக் கொண்டு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம். காங்கிரஸ்காரர் அவரே எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. அதில் வந்து பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் பிரதான கட்சி என்பது திமுக, அதிமுக. இதில் வந்து திமுகவோட நான் கூட்டணி வச்சுருக்கோம், அதிமுகவோட வச்சுருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி என்பது ஒரு டிபெண்டபிள் அலை, ஒரு நம்பகத்தகுந்த ஒரு கட்சி என்கிற ஒரு நற்பெயர் வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை ஒட்டி அவர்கள் இருப்பார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக 2004 தொடங்கிய அந்த கூட்டணி வந்து 8 ஆண்டுகள் வந்து ஒரு நிலையான ஆட்சியை நாங்கள் வழங்கியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி என்று சொன்னால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் தான். அது வந்து ஏடிஎம்கே ஒரு டிபெண்டபிள் அலையாக, நாங்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆகையினால இப்போ அரசியல் ரீதியாக பார்க்குறப்போ வந்து மதசார்பற்ற கட்சி என்கிற அடிப்படையில் வந்து கூட்டணியிலிருந்து திமுக விலகி இருந்தாலும் பல நேரங்களில் நாடாளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா மதசார்பற்ற அரசு கவிழ்ந்து ஒரு மதவெறி பிடித்த ஒரு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்று கலைஞர் அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த ஒரு உணர்வு இருக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவர்கள் கூட்டணி விட்டு விலகி இருந்தாலும் கூட்டணி விலகிய பிறகு பல நேரங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை ஆதரித்திருக்கிறது. உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்தபோது சோனியா காந்தி அவர்களை வந்து அன்றைக்கி வந்து மணிமேகலை என்று சொல்லி பாராட்டி செய்தியெல்லாம் இருக்குது. ஆக இந்த நாட்டு நலன் கருதி சில முடிவுகளை எதிர்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமானால் அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியெல்லாம் பயன்படுத்துவேயானால் மிகப்பெரிய வெற்றிக்கான மிகப்பெரிய அடிப்படை இருக்கிறது. சரி பிரசன்னா, இப்போ அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியவில்லை என்று கோபண்ணா சொல்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வதெல்லாம் காங்கிரசின் கருத்துக்களா என்று நாம்
ஊகித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதுதான் எங்களுடைய சுதந்திரம் என்றும் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இப்படி நம்மை விட்டு போகாது என்ற துணிச்சலில் தான் காங்கிரஸை நீங்கள் சீண்டுகிறீர்களோ? நிச்சயமாக இந்த கேள்விக்கு கோபண்ணா அவர்கள் சொன்ன அந்த பதிலிருந்தே நான் சொல்ல வரேன். உணவு பாதுகாப்பு மசோதா திட்டம் கொண்டு வந்த போது நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம். வெளியே வந்துவிட்டது பிறகு நாங்கள் ஏன் ஆதரித்தோம் என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முழு பக்கத்திற்கு முரசொலியிலே கடிதம் எழுதினார். இந்த திட்டத்தால், உணவு பாதுகாப்பு மசோதா என்கிற ஒரு திட்டத்தால் எந்த நிலை ஏற்பட போகிறது, எந்தெந்த நிலைக்கெல்லாம் எந்த கடைக்குடிமகன் வரைக்கும் உணவு செல்ல போகிறது என்கிற ஒரு நிலைப்பாடு. ஆக இங்கே மனிதம், இனம், இந்த கொள்கை ரீதியான முடிவில் தான் நாங்கள் ஆதரித்தோம். இன்றைக்கு அவர்கள் செய்கிற தவறு வருகிற போது அதை கண்டிப்பது என்பது ஜனநாயக மரபுப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சகஜமான செயல்பாடு. அந்த சகஜமான நிலைப்பாட்டிற்கோ அல்லது தார்மீக கடமைக்கோ நாம் அரசியல் ஆதாயங்களுக்காகத்தான் இதை செய்கிறோம் என்பது காரண காரியங்கள் பூசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதைவிட கொடுமையாக பாரதிய ஜனதாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தது என்கிற ஒரு நிலைப்பாடு எல்லோரும் வெளிப்படையாக பேசுவது. நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அந்த கூட்டணியினுடைய அடித்தளம் எங்கே அமைந்தது என்பது காமன் அஜெண்டா, ஒரு பொதுநோக்கு பார்வை கூட்டணி கட்சிகளின் சார்பாக தொகுக்கப்பட்டது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளம் இன்றைக்கு மதவாதத்தின் அடிப்படையில் எந்த நிகழ்வையும் நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காமன் அஜெண்டாவிலே கொண்டு வந்து சேர்த்தது. ஆக கொள்கை ரீதியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆட்சியை பிடித்திருக்கிறது, மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்திருக்கிறது. ஆக இந்த கொள்கையை விட்டு விலகி இருக்கிற மற்ற கட்சிகளினுடைய கேள்விகளோ அல்லது யூகங்களுக்கு பதில் சொல்வது என்பது ஒரு விசித்திரமான ஒன்றாகத்தான் இருக்கு. ஊகிக்க நீங்கள் மட்டும் மௌனமாயிருப்பது அது திமுகவிற்கு சாதகம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஊகத்தை திணிப்பதாக கூட தலைவர்கள் சொல்கிறீர்களே, மக்களுக்கு இவற்றையெல்லாம் ஊகிக்க உரிமை இல்லை? நிச்சயமாக மக்களுக்கு யூகிக்கிற எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நாங்கள் ஏற்காடு இடைத்தேர்தலிலே அவர் சொன்னது மௌனம் சம்மதத்திற்காக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்பது. அதிலும் கூட அடிநாதமாக இருந்த கருத்து எல்லா கட்சிகளிடத்திலும் கேட்டோம், மக்கள் ஜனநாயக விரோத போக்கு. அந்த தேர்தலில் 2 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் உயிரை கொடுத்து ஒரு தேர்தலுக்கு போராட வேண்டிய நிலைப்பாடிலும் நாங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா கட்சிகளிடத்தில் கூட்டணியினுடைய ஆதரவு கேட்டாலும் கூட அங்கே இருப்பது மக்கள் ஜனநாயக விரோத ஆட்சி. அதை அகற்றுவதற்குத்தான் நாங்கள் கூட்டணி கேட்டோமே தவிர அவர்களுடைய மதவாதத்தை கூட்டணி கேட்கவில்லை. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதை தவறாக புரிந்து கொண்டு பத்திரிகைகளோ அல்லது மற்ற நண்பர்களோ விமர்சிப்பது என்பது தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். குறுக்கிட்டீங்க இல்லை, இப்போ நீங்க 2 ஆண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு ஆஃபர் வச்சாங்க. அப்போ குறுக்கே நின்று சிதம்பரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவும் காங்கிரஸுக்கு ஆதரவு தருகின்றது, பாராளுமன்றத்தில் ஆதரவு தர நாங்கள் விருப்பம் தெரிவிக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் குறுக்கேன்னு இருப்பது சிதம்பரம் தான் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய தேதியில் கிட்ட தலைகீழாக மாறிவிட்டதோ என்று தோணுகிறது. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் உறவில் ஒரு விரிசல் வருகிறது என்றால் அதே சிதம்பரம் தான் காரணம் என்பது போல் சொல்லப்படுகின்றது. இந்த அண்மை காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பார்த்தால் இந்த சிதம்பரம் மீது கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு தாக்குதல் வந்தது. அதாவது இப்போ என்ன அதுக்கு சான்று? இப்போ என்ன எதை வச்சு ஊகிக்கிறீங்க? அப்படி இல்லை, அண்மை காலத்தில் நீங்கள் மத்திய அரசு காங்கிரஸ் மேலிடத்திற்கும் திமுகவுக்கும் இடையே வருகின்ற உறவு என்ற பிரச்சனை வருகின்ற போது கிட்டத்தட்ட சிதம்பரம் மீது தான் நேரடியாக மறைமுகமாக கோபம் திமுக சமீபத்தில் சந்தித்தார்கள் செலுத்தப்பட்டது. அதற்கு பிறகு சிதம்பரமும் மறைமுகமாக திமுக எடுத்த நிலை சரியில்லை. இது கிட்டத்தட்ட இலங்கை பிரச்சனையில் ஐநாவில் எடுத்து செல்லக்கூடிய அந்த பிரச்சனை வருகின்ற போது அது நேரடியாக நாம் பார்த்தோம். அப்போது சிதம்பரமுடைய நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கப்பட்டது திமுக வட்டாரத்தில். சிதம்பரமும் அதற்கான நீண்ட விளக்கமும் கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த உறவில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ விரிசல் உண்மை என்றால் லட்சுமி, இப்போ தொடங்கிய கேள்விக்கே வர்றேன். என்ன நடக்கும்? காங்கிரஸ் திமுகவை விலக்குமா? திமுக காங்கிரஸை விலக்குமா? காங்கிரஸ் விரும்பி திமுக மட்டும் விலகி போகுமா? அல்லது திமுக விரும்பி காங்கிரஸ் மட்டும் விலகி போகுமா? இந்த 4 எது நடக்கும்? இல்ல, இப்போ கூட்டணியில இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நேரம் வரும்போது தனக்கே உரிய பாணியில் வாய்ப்பு கிடைத்தால் காங்கிரஸை தோலுரித்து காட்ட திமுக தலைவர் தயங்க மாட்டார். அது கட்டாயம் நடக்கும். இது காங்கிரஸோட இப்ப கூட்டணிங்கிறதுக்கு திமுகவுக்குள்ளேயே அவங்க தொண்டர்கள் மத்தியில
காங்கிரஸோட கூட்டணி போகணும் இல்லை காங்கிரஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கே ஒரு விருப்பம் கிடையாது. ஜெனீவா ரெசல்யூஷனுக்கு முன்னால் யூபிஏலேருந்து திமுக வெளியேறிய போது அங்கே வந்து அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளியேறுறோம் அப்படின்னு அறிவித்த உடனே அறிவாலயத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமே நடந்தது. அங்கே இருந்த தொண்டர்கள் மத்தியில் அவங்க பேசிக்கிட்டது, இவ்வளோ நாள் 9 வருஷமாக அடிமையாக இருந்துட்டோமேடா, இப்போ அடிமையாக இருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து அவங்களுக்குள்ளேயே, அவங்க ஒரு சந்தோஷத்தில் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டதை காதால கேட்க முடிஞ்சுது. இல்ல இப்ப வந்து திமுக தவிர்க்கிறது எந்த நிலையில வாய்ப்பு கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்று சேரக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய சதி செய்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க பத்திரிகையாளர்களாகவும் இருப்பார்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், நான் சொல்றேன் அரசியல் கட்சி தலைவர்களாகவும் இருப்பார்கள், பல கட்சிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னன்னா எப்படியாவது வந்து இந்த மதசார்பற்ற அணிகளை வந்து கருத்து வேற்றுமைகளை உருவாக்கி அந்த இணக்கமான கூட்டணி உருவாகாமல் ஜெயலலிதாவை பாதுகாக்க இருங்க நான் சொல்றேன். அதாவது அதிமுகவை பாதுகாக்கணும், நேரடியாக சொல்ல மாட்டாங்க. நேரடியாக சொல்லாமல் திமுகவையும் காங்கிரஸையும் கொம்பு செய்ய விடுவார்கள், மோத விடுவார்கள். அதன் மூலமாக ஒரு இணக்கத்தை வந்து சிதைத்து விட்டு அதன் மூலமாக மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்னன்னா இது வந்து பிறர் கொம்பு சீவி விடுவது கேட்கும் கேள்விகள் எல்லாம் இல்ல நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் சில விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி மீது வைக்கிறது. அதே போல காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த வகையில விமர்சனங்கள் இருக்கு. ஒரு சில பிரச்சனைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் என்பது அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை, காங்கிரஸ் கட்சி கொள்கைகள் நாங்கள் ஏற்றுக்கொண்டது. 2 கொள்கையில உடன்பாடு என்றது, சில கொள்கையில தான் உடன்பாடு, சில கொள்கையில உடன்பாடு இல்லை. இலங்கை தமிழர் பிரச்சனையில அவர்கள் அணுகுமுறை வேறு, எங்கள் அணுகுமுறை வேறு. ஆகையினால இதெல்லாம் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை காண்கிற ஒரு சில கொள்கைகள் தான் அந்த மதசார்பற்ற கொள்கை. ஆக எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரக்கூடாது. அந்த இணக்கம் வந்தால் ஜெயலலிதா அதிமுக வீழ்த்தப்படும் என்கிற வகையில இந்த உறவுகளை சிதைப்பதற்கும் இந்த இணக்கத்தை வந்து நெருக்கத்தை குறைப்பதற்கும் சில கட்சிகள் சில பத்திரிகைகள் எவ்வளவு செய்யறாங்க, கடும் முயற்சி பண்றாங்க. இல்லை, யாரோ சொன்னதுக்கு நீங்க இங்க பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர்கள் சார்பாக நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. இல்ல, பத்திரிகையாளர்கள் திரு கோபண்ணா அவர்கள் வந்து நான் சொன்னதுக்கு பதிலாக தான் அதை பாக்குறேன். என்ன சொன்னதான் நான் நினைக்கிறேன். பல பேர் சொல்றாங்க, நீங்க அந்த மறுக்கிறேன். அப்படியாக இருந்தால் 2004 இருந்து இவ்வளவு நாள் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்து அதை வந்து 2Gக்கு அப்புறமும் அவ்வளவு கடுமையான ஒரு நிலைமையிலையும் திமுக தொடர்ந்துகிட்டு இருந்து இலங்கை பிரச்சனையை முன் வச்சு வெளியில அது ஒரு காரணமாக சொல்லித்தான் வெளியில வந்தாங்க. எப்ப காங்கிரஸை விட்டு நம்ம வெளியில வரலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுகவை வந்து காங்கிரஸ் ஒரு முறையும் ஒவ்வொரு விதத்திலையும் அவங்கள வந்து ஒரு நெருடலா தான் இருந்திருக்கு அந்த உறவு. 2010க்கு அப்புறம் 2G விவகாரம் வெளியில வந்ததுக்கு அப்புறமே ஒரு நெருடலான உறவாக தான் அது வந்து போய்கிட்டே இருக்கு. திமுக தொண்டரின் மனநிலை இதுதான் நீங்க சொல்றீங்க, தொண்டரே இருக்கிறார், உங்க பதில்? நிச்சயமா வந்து அதற்கு அடிப்படையில வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கவிழ்த்து விடும் அப்படின்னு. நீங்க ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு இல்ல தோலுரித்து விடும், அந்த நீங்க சொன்ன வார்த்தையை சொல்றேன், தோலுரித்து விடும் என்று சொல்லி மதவாத கூட்டணியில் இருந்தாலும் கூட பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று எந்த கட்சி இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிக்கு போனாலும் அரசியல் நம்பகத்தன்மைக்கு பெயர் போனது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து திருப்புக்குங்க. இன்னும் சொல்ல போனோம் என்றால், நீங்க வந்து இன்றைக்கு இருக்கிற அதிமுகவாக இருக்கட்டும், 18 மாதங்களில் ஆட்சியை கலைப்பதாக இருக்கட்டும், அல்லது பல்லில்லாத ஆணையம், திறனில்லாத பிரதமர் என்று சொல்லுவதற்கு எல்லாம் நிறைய அரசியல் முரண்பாடுகள் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்புத்தன்மை, ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டால் அந்த கொள்கை ரீதியாக ஆதரவு கொடுப்பதும் அல்ல எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை. அதற்கு மேலாக அதை செயல்படுத்துகிற கடமையும் எங்களுக்கு இருக்கு. திமுக ஒரு ஜனநாயக கட்சி என்று நீங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வீர்கள். நிச்சயமாக தொண்டர்களின் கருத்துக்கு தான் அங்கே முக்கிய மதிப்பு உண்டு. தொண்டர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார், அது உண்மையா ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் என்று நான் நினைக்கவில்லை. அவர் பத்திரிகையாளராக என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் கருத்து அப்படின்னு தான் சொன்னாரு. இது எங்களுடைய இன்னும் அது வெளியில வந்தப்ப கூட நாங்கள் சொன்ன கருத்து கொள்கை ரீதியான முடிவு தான்.
இலங்கை தமிழருடைய விவகாரத்தில் நாங்கள் வெளியே வருகிறோம், அந்த நிலைப்பாடு. அதற்கு முன்னதாக பாஜகவில் இருந்து கூட்டணியிலிருந்து மாறுகிற போதும் நாங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தோம். அதுவும் கொள்கை ரீதியான முடிவுதான். ஆக இவர்களாக கற்பிக்கிற ஒரு கற்பிதத்திற்கெல்லாம் திமுக தொண்டன் தான் பலியாக வேண்டும் என்று சொன்னால், அப்படி பார்த்தால் ஈழ விவகாரத்தில் ராஜீவ்காந்தியினுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்பது தலைமையினுடைய நிலைப்பாடு தான். தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்று திமுகவில் தனிப்பட்ட கருத்துக்கள் நிச்சயமாக அது இந்த இயக்கம் என்பது கோடான கோடி தொண்டர்களுடைய இதயத்தில் இருக்கிற நிலைப்பாடு. தலைவர் கலைஞர் என்பவர், அவரிடத்திலே தலைவர் கலைஞர் என்கிற ஒருவரிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறவர். இன்றைக்கு 90 வயதை தொட்டிருக்கிற நிலையிலும் கூட இந்த இயக்கத்திற்காக ஒவ்வொரு தொண்டனுடைய மனநிலையை அறிந்து செயல்படுகிற தலைவர். அவர் தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய தலைவர் அல்ல. அவருடைய கோட்பாட்டின்படி தொண்டர்கள் நடப்பார்கள். அதுதான் எங்களுடைய சித்தாந்தமும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக தங்களுடைய பங்கு